பெதி இந்திய வரைபடத்திலேயே இல்லாத ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவர் தான் படத்துடைய கதாநாயகன். அவருடைய ஊர் பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது, டெய்லி ட்ரெயினும் முதல்ல போகுது. ஆனால் இவங்க நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா ட்ரெயின் நிற்க மாட்டேங்குது. அதனால் அந்த ஊரில் இருக்கவங்க பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட மலைக்காட்டு பக்கம் பல மைல் நடந்து தான் போகணும். இவங்களும் கவர்மெண்ட் கிட்ட பல வருஷங்களாக எங்களுக்கு இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொஞ்சம் வேணும் அப்படின்னு மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட்டுடைய காதில் அது விழுகவே இல்லை. ஒரு கட்டத்தில் கதாநாயகன் தனக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய கிராமத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் இந்த விஷயத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இது ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் த்ரில்லரு. அதனால எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதகலமாக தெரிக்க ஒண்ணுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக பிரசன்ட் பண்ணியிருக்கு. டெக்னிக்கலி நல்ல சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. படத்தில் ராம் சரண் அவுட் ஆஃப் ஸ்கின் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு ஒரு பக்கம் மாசாக இன்னொரு பக்கம் கிளாஸாக தேவையான விஷயத்தை தன்னுடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அவ்வளவு விஷயங்களையும் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். பட் எவ்ரி திங் வென்ட் இன் வெயின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை மொத்தமாக பார்த்து முடிக்கும் போது அப்படி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. அவருக்கு அடுத்து சிவராஜ்குமார் ஆகட்டும், ஜெகபதி பாபு ஆகட்டும், ரெண்டு பேரும் ஓரளவுக்கு கொடுத்தது ரொம்ப நீர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதுபோல சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய பிரச்சனையே எங்க அப்படின்னா, சொல்ல வந்த கதையை ஒரே நேர்கட்டில் சொல்லாம அங்கங்க கிளைக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபிளாஷ்பேக்லேயே பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. படத்துடைய ஆரம்பத்திலேயே 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில் வெறும் 2 ஒலிம்பிக் மெடல் தானே கிடைக்கும் அப்படின்னு பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய கிராமத்துக்கு இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி எப்படியாவது வேணுங்கிறதுக்காக அவர் களத்தில் இறங்குறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஒரு ஒடுக்கப்பட்டவர்களாக ஒரு சில விஷயங்கள் அவங்க சந்திக்கிறாங்க, அவங்களுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் ஆரம்பிச்சு குஸ்திக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்பிரிண்டராக மாறுறேன் அப்படின்னு பல விஷயங்களுக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காப்ல. இப்படி ஜவ்வா இழுத்து வச்சுட்டாங்க. ஒரு படத்தில் ஒரு சில விஷயங்கள் செயற்கைத்தனமாக இருக்கலாம், படம் நெடுகளுமா செயற்கைத்தனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்த்து முடியும் போது வருது. கதாநாயகனுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதத்திலேயே அவர் சொல்றாப்ல, ஒரு சில பேர் பூக்களை கொடுத்து காதல் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கிஃப்ட் கொடுத்து காதல் சொல்லுவாங்க, பட் நான் யாரா இருந்தாலும் இழுத்து பிடிச்சி அணைச்சு ஒரு முத்தத்தை கொடுத்து தான் காதல் சொல்லுவேன் அப்படிங்கிறாப்ல. அப்படித்தான் அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அந்தம்மா ஹீரோ இல்லாம தாலியை கூட தானா எழுத்து கடத்துல கட்டிக்கிற போல தெரியுது. ஆனா கொடுக்கப்பட்ட தாவணியை மட்டும் படம் முழுக்க கட்டவே மாட்டேங்குது அந்தம்மா கதாபாத்திரம். அப்படி திவ்யந்து பெருசாக யூஸ் பண்ணப்படல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. இதை தாண்டி இந்த படத்துடைய லென்த் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். 3 மணி நேரம் 9 நிமிஷம் ஓடுது. நமக்கெல்லாம் எப்பா 2 படம் சேர்ந்து ஓடுதுப்பா, ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல ஓடும் போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் அந்த படம் கொடுக்குது. எமோஷனலாகவும் இன்னும் பெட்டராக கனெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல். மொத்தமாக இந்த படம் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு UA16+. இந்த படத்தில் ஒரு சில கிசிங் சீன்ஸ் தவிர பெருசா எதுவும் கிடையாது. இந்த படம் நான் தெலுங்குல வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லை.